கோயில், சிலை, நினைவிடங்கள், கோட்டம் இதெல்லாம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தா, காலம் மாற 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 மாறத்தாங்க தோன்றுது. ஒரு இடத்துல ஒரு 2 சம்பவம் நிகழ்ந்திருந்தா நாம நினைவு கூறணும். இப்ப நம்ம இங்க இருந்து போறோம், கொல்லிமலைக்கு போறோம். அங்க வல்வில் ஓரின்னு ஒரு மன்னன், கடையேழு வள்ளல்கள் ஒருத்தன் வாழ்ந்தான்னா, அவனுக்கான ஒரு நினைவிடத்த அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. பூம்புகாரா அங்க ஒரு கோட்டம் இருக்குது. அப்ப அது மாதிரியான செய்திகள் எதுக்குன்னா, இந்த இடம் இது நிகழ்ந்தது என்பதற்காக. குருட்சேத்திரம் என்பது யுத்தம் நடந்த இடம்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல. அப்ப இந்த கோட்டங்கள்ல யாருக்கு சிலை இருக்கும்னா, ஒரு காலத்துல இறைவனுக்கு சிலை இருக்கும், அல்லது வீரர்களுக்கு, அரசர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு சிலை உண்டா அப்படின்னா, சிலை எடுத்தது இளங்கோவடிகளுடைய காவியம், எடுக்க வைத்தது சிலப்பதிகாரம், எடுத்தது அவருடைய சகோதரராகிய அந்த சேரன் செங்குட்டுவன். அவருடைய வேண்மா என்கின்ற அந்த சேரன் செங்குட்டுவனுடைய மனைவிட்ட கேட்கிற சேரன் செங்குட்டுவன், இந்த பத்தினி தெய்வத்துக்கு நாம எப்படி சிலை வைக்கலாம்? சாதாரண பெண்ணாக இருந்தால் பொதிய மலையில் கல்லெடுத்து காவிரியில் நாம் நீராட்டி வைக்கலாம். ஆனா இவள் பத்தினி தெய்வம் என்ற பெருமையுடையவள். அதனால அதுவும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார், சேர நாட்டுக்கு. சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டு கடந்து சேர நாட்டுக்கு வந்திருக்கானா, நாம இவளுக்கு சாதாரணமா சொல்லக்கூடாது. ஒரு கோட்டை கட்டக்கூடாது, பெரிய கோட்டை கட்டணும். அப்பதான் சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி அந்த படிமத்தை கொண்டு வந்து மங்களதேவி கோயிலாக நிப்பாற்றுறதாக நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இப்ப கூட நம்ம ஒரு இது போட்டிருந்தோம், 17 ஆண்டு காலம் அந்த பாதையை தொடர்ந்து சென்ற ஒரு பேராசிரியரை பற்றியும் போட்டிருந்தோம். சரி, இந்த கண்ணகிக்கான கோயில்கள் எங்க இருக்கு அப்படின்னா, பூம்புகார்ல இருக்குதுங்க. அது எப்படி? இந்த மங்களதேவி கோயில் இருந்த அந்த கண்ணகியினுடைய சிலையை தான் கொண்டு போய் அங்க வச்சதாக நம்ம வரலாற்றுல பாக்குறோம். அது போக மதுரையில் இருக்கக்கூடிய கோவில் செல்லத்தம்மனுடைய கோயில் கண்ணகி கோயில் தான் அப்படின்னு பலர் நம்புறாங்க. இதுக்கு மேல இலங்கையில நான் போயிருந்த போது என்னால நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க 11 இடங்கள்ல கண்ணகியினுடைய கோயில்கள் இருக்குங்க. நான் போய் பேச போன இடம் சுட்டிபுரம்னு ஒரு ஊர், யாழ்ப்பாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. அந்த சுட்டிபுரத்துல கண்ணகி அம்மனுடைய கோயில் ஒண்ணு இருக்குதுங்க, ஆலமரத்துக்கு அடியில. இப்படியான ஒரு அபூர்வமான அழகுடைய தெய்வமாக அந்த தெய்வம் இருக்குது. அதாவது சேரன் செங்குட்டுவன் இந்த விழாவை நடத்துற போது எல்லா நாட்டு மன்னர்களும் வந்தாங்களா. இலங்கையிலிருந்து கயவாகங்கிற மன்னன் வந்ததாக இலங்கையினுடைய மகாபுராணம் சொல்லுது. சரி, அந்த மன்னன் இந்த சிலம்பு ஒன்றை வாங்கிட்டு போய் தான் இலங்கையில வச்சானா. அதனால 11 இடங்கள்ல அந்த கோயில்கள் இருக்கு. இது தவிர சோழ நாட்டுல கோயில் இருக்கா என்றால், அவள் பிறந்த இடத்தில் புகார் நகரில் இருக்கலாம். ஆனா நான் படிச்ச ஒரு செய்தி, ராஜராஜ சோழன் தான் ஆண்ட காலத்தில் இலங்கையை கைப்பற்ற, அப்போது அந்த இலங்கை மன்னன் சிறைப்பிடிக்கப்பட்டு சோழ நாட்டுக்கு கொண்டு வரப்படுறான். அவனுடைய மனைவியும் கூட வந்துடுறாங்க. வந்த மனைவி அரண்மனையில் தங்கியிருக்கிறா. அவளை பாதுகாக்கிறது யாருன்னா, ராஜராஜ சோழனுடைய பெருந்தேவியாகிய அந்த பேரரசி பாதுகாக்கிறா. ஆனா அந்த பெண்ணு உண்ணவே மாட்டேங்கிறா. இவங்க கேட்குறாங்க, ஏம்மா சாப்பிடல, ஏன் சாப்பிடலன்னு. நான் கண்ணகி வழிபாடு பண்ணாமல் நான் சாப்பிட மாட்டேன், இங்கே அதற்கான கோட்டம் இல்லையே, கோயில் இல்லையேங்கிறாங்க. உடனே ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, கண்ணகிக்காக ஒரு கோயிலை அந்த பெண்மணிக்காக கட்டி வைக்கிறாரு. தஞ்சாவூரில் அப்படி ஒரு கோயில் இருந்திருக்குது பாருங்க. சோழ நாட்டில் புகார் நகரத்திலும், தஞ்சையிலும், பிறகு மதுரையிலும், பிறகு இலங்கையிலும், இப்போதும் ஆத்துக்கால் பகவதியாக 5 லட்சம் பெண்கள் பொங்கல் வைக்கின்ற ஒரு விழாவாக அது நடைபெறுகிறது என்று சொன்னால், கண்ணகியினுடைய கோயில்கள் எப்போதும் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இந்த கோயில்கள்ல ஏதாவது ஒன்னையாவது போய் பார்த்துட்டு வரணும். மறக்காம அந்த கண்ணகி கோயிலை போய் பாருங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு, அதாவது அழகர் ஆத்துலங்கிற நாள்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு தான் மங்களதேவியினுடைய கோயில் சிறப்படையுது. அதை அதுக்கு போற பாதையை சரி பண்ணி செப்பனிட்டு போக வர்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணவர் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த என் இனிய நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்கள். அவருடைய பெருமுயற்சியால் தான் அந்த பாதை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கனக விஜயரின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான். எனவே கண்ணகிக்குரிய கோயில்களை நாம் படித்து மகிழ்வதோடு பார்த்து மகிழவும் வேண்டும். நேரம் கிடைக்கிற போது இந்த கோயில்களில் ஏதேனும் ஒன்றுக்காவது சென்று வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக்
வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.